வணக்கம். கொடைக்கானலிலிருந்து சென்னை வந்ததும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காதுக்கு வந்த மகிழ்ச்சி செய்தி. உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் கவனம் ஈர்த்த நிகழ்வு. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்றது. மற்ற தேர்தலை போலல்லாமல் தமிழ்நாட்டின் இந்த தேர்தல் சற்று வித்தியாசமானதாக காணப்பட்டது. அதாவது தமிழ்நாட்டின் முன்னணி சினிமா நட்சத்திரமான நடிகர் விஜய் அவர்களும் இந்த முறை தேர்தலில் போட்டியிட்டார். இதனால் எப்போதும் இல்லாத அளவிற்கு திமுக, அதிமுக, விஜயின் தமிழக வெற்றி கழகம் என்று 3 கட்சிகளுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவியது. அந்த வகையில் இந்த தேர்தலில் வெற்றி தோல்வியை கணிக்க முடியாமல் அரசியல் நோக்கர்களே திணறி போயினர். இதற்கிடையே எதை பற்றியும் கவலைப்படாமல் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஒரு மாதமாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிலையில் தேர்தல் முடிந்த கையோடு வழக்கம் போல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக குடும்பத்தோடு கொடைக்கானல் சுற்றுப்பயணமும் மேற்கொண்டார். அங்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த 4 நாட்களாக கொடைக்கானலில் மிகவும் ரிலாக்ஸாக சுற்றி பார்த்தார். இந்நிலையில் நேற்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் பயணத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் சென்னை திரும்பினார். அப்போது சென்னை திரும்பிய கையோடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைத்தது. அதாவது நேற்று மாலை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகின. இதில் பெரும்பாலான முன்னணி நிறுவனங்கள் எடுத்த கருத்து கணிப்பில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதி செய்தது. இதனை தனது வீட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொலைக்காட்சி வாயிலாக பார்த்திருக்கிறார். ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலில் இருந்தபோதே பல்வேறு சோர்ஸ்கள் மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு குறித்த தகவல்கள் கிடைத்துள்ளன. அந்த வகையில் கொடைக்கானலில் இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னை திரும்பிய கையோடு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி அதிலும் திமுகவை மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று உறுதிபட தெரிவித்ததால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேலும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார். அது மட்டுமல்லாது தனக்கு நெருங்கிய நண்பர்கள் சிலருக்கு போன் போட்டு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்தீர்களா என்றும் அது பற்றி உங்களது கருத்துக்கள் என்ன என்பது குறித்தும் மிகவும் உற்சாகத்தில் அவர்களிடம் கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. மேலும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்ததும் திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்கள் சிலரும் உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கொண்டு உற்சாகத்தில் பேசியதாக கூறப்படுகிறது. மொத்தத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்று மிகுந்த நம்பிக்கையில் இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நேற்றைய தினம் வெளியான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் மேலும் மகிழ்ச்சியை கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே கொடைக்கானல் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே திமுகவின் புதிய அமைச்சரவை பட்டியலையும் தயார் செய்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மீண்டும் திமுக ஆட்சியே அமையும் என்று நேற்று வெளியான பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ள இந்த நிகழ்வு பற்றியும் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்ததும் தனக்கு நெருக்கமானவர்களுக்கு போன் போட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியில் பேசியதாக கூறப்படுவது பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.